சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக இன்று இந்த அப்பாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனால் அப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இன்று என் வார்த்தைகளை விரும்பி கேட்கும் என் குழந்தைக்கு நாளைய வெளியில் விரும்பிய வாழ்க்கை என் குழந்தையின் கைகளில் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம் என்று ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு நான் உணர்த்திச் சொல்லும் இந்த காலம். அப்பா ஒருபொழுதும் உன்னை விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காகவே நான் ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற வேண்டும். சாயப்பா நான் உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையாக உன் இல்லத்தில் இருந்து நான் உன்னிடம் கேட்கும் சில விஷயங்களை எனக்கு நீ கொடுக்கும்போது என் குழந்தை அப்பா எப்பொழுதும் தன் குழந்தைகளிடத்தில் அதை கொடு இதை கொடு என்று வற்புறுத்துவது கிடையாது. நான் என் குழந்தையிடம் கேட்பதையெல்லாம் உண்மையான அன்பையும் நம்பிக்கையும் தான். அது மட்டுமல்லாமல் என் குழந்தையை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தான். யாரையும் எளிதில் என் குழந்தை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்பதில் நான் முழு கவனத்தோடு இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு உறக்கச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாட்களை எல்லாம் உனக்கு என்னவாக எடுத்துச் சொல்ல வேண்டி இருக்கிறது, அவை எல்லாவற்றையும் நான் அதுவாகவே உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எத்தனை நிலையிலும் என் குழந்தை நீ யோசிக்கும் இது போன்ற காரணங்களை எல்லாமும் உணர்ந்து கொண்டு, இது போன்ற தேவைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு, உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக கொண்டு சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். சாயப்பா என்பவர் இந்த இரவில் உன் வீட்டிலிருந்து உன்னோடு பேசுகிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பாவின் அன்பு உனக்கும் இந்த இரவில் உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உணர்த்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நான் எதற்காக உன் முன்னால் வருகின்றேன், உன்னிடத்தில் நான் எந்த ஒரு விஷயத்தை பெற துடிக்கின்றேன், உனக்கு எதை கொடுக்க நினைக்கின்றேன் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தையை நீ ஒருபோதும் நீ பதறாதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உன்னிப்பாக கவனித்தால் நான் தேடி வருவதற்கான காரணங்கள் மட்டுமல்லாமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா என்ற தெய்வத்தினுடைய அன்புகளும் அருளோடும் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரங்களிலும் உனக்கு தேவையான ஒவ்வொரு செயல்களிலும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதையே உள்ளபடி சொல்லும் இந்த சாயப்பா சுற்றி வரும் தீமைகளை எல்லாமும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட நினைப்பதற்கு முழுக்க என் முன்னால் நிற்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் என் குழந்தை தேடி தேடி அலைந்திட்ட பல துன்பங்களுக்கு காரணமாக இருக்கும் சில விஷயங்களை நான் தெரிந்து கொண்டது. இனிமேலும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் தொடரக்கூடாது என்பதற்காக உன்னை காயப்படுத்த ஒரு நொடிப்பொழுதும் இவர்கள் யோசிக்கவில்லை. உன்னை வேதனைப்படுத்த ஒரு நொடிப்பொழுதும் இவர்கள் சிந்திக்கவில்லை. நீ என்னவானால் இவர்களுக்கு என்ன என்பது போலத்தானே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு என்ன நடந்தால் அதை பற்றி என்ன கவலை என்று தான் இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எந்த தேவையும் எந்த சூழ்நிலையும் உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கை நடத்தும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். சாயப்பா சொல்லும் எல்லா சொல்லுமே உனக்கு ஏற்றதாக மாறும் நேரம். இனிமேல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சாயப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு உனக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தெளிவை இது கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள் நான் வருகின்ற இது போன்ற தருணங்கள் என்று இவை எல்லாமுமோ உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு மீட்டெடுக்கச் செல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. காரணம் இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவுகளும் தீர்வுகளும் கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்க வேண்டாம்.
இந்த வாழ்க்கை நம்மை தேடி தேடி பிரச்சனைகள் வருகிறதல்லவா? வேண்டுமென்றே நம்மை சுற்றி இருந்து நமக்கு காயங்களை இந்த உறவுகள் கொடுக்கிறதல்லவா? அப்படி இருக்கும்பொழுது உன்னை சூழ்ந்து வரும் எல்லா நேரமும் நான் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து என் குழந்தை நினைத்து பதறாதே. இனி உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் பல உண்மைகளோடு உனக்கு உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற நன்மைகள் உனக்கு கிடைக்கட்டும். தெய்வம் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் இனி பல மாற்றங்கள் உன்னை வந்து சேரட்டும் என்பதை நீ மறக்காதே. உண்மையான நேரத்தை நீ எங்கு தேடினாலும் வருகிறேன், கிடைக்கவில்லை. உண்மையான மனிதர்களை நீ எவ்வளவுதான் முயற்சி செய்து பார்க்க முடியவில்லை. ஆனால் இதை எல்லாவற்றையும் நான் அறிந்து உன் கண்முன்னால் நிறுத்த முடிவெடுத்து விட்ட பிறகு இனிமேலும் என் குழந்தை எதற்குமே நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயங்களைப் பற்றி இனிமேல் நீ அதிகமாக சிந்திக்க வேண்டாம். நான் உருவாக்கி தருவதை இனி உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி வரும் எல்லா தீர்வுகளையும் இனி எந்த இடத்திலும் நீ நினைத்தால் மாற்றிவிட முடியும் என்பதை மறக்காதே. யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என் குழந்தை? இந்த தெய்வத்தை தவிர வேறு யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை நிலைகுலைய செய்ய இவர்கள் பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். உன்னை இப்படியே இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற பல முயற்சிகள் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவெல்லாம் இனி ஒரு நாளும் அனுமதிக்க இந்த சாயப்பா நான் முன் வரப்போவது கிடையாது. சில சமயங்களில் சில தவறுகள் உன் மீது இருக்கும் பொழுது அந்த தவறுகளை எல்லாமும் நாம் என்னவென்று ஏதுவென்று யோசிக்கும் பொழுது சில தண்டனைகள் உன் வசமாக உனக்கு கிடைத்துவிடும். அதை நான் இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லவில்லை. ஆனால் அதற்காக எப்பொழுதும் நமக்கு பிரச்சனைகள் கஷ்டங்களையும் தெய்வம் கொடுக்கும் என்று நினைக்கக்கூடாதல்லவா? சில சோதனைகளும் சில சூழ்ச்சிகளும் வரும்போது தான் உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். உனக்கே இந்த வாழ்க்கையை பற்றிய பல தெளிவான விஷயங்கள் என்னவென்று கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அத்தனையிலும் நீ மீண்டு வருவதை என்னவென்று நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த இடத்தில் நீ தோல்வியுற்று நின்றாயோ, எந்த இடத்தில் கண்கலங்கி தலை குனிந்து நின்றாயோ அந்த இடத்தில் நான் உன்னை வாழ வைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன். அந்த வாக்குறுதியை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் கொடுத்த சத்தியத்தை ஒருபொழுதும் மீறமாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இது போன்ற நேரத்தை நீ எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறாய் என்பதை பொறுத்துத்தான் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நீ சரியாக காப்பாற்றி அதிலிருந்து மீண்டு வருவாய். உனக்கு தெளிவான ஒரு உண்மையை நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது என்று, எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்று, எந்த ஒரு விஷயத்தை நினைத்து என் குழந்தை நீ குழப்பமடையக்கூடாது என்றும் நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். இதற்கு எல்லாமும் காரணம் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை நான் அறிந்தது தானே. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று புரிந்து கொண்டது தானே. உனக்கு தேவையில்லாமல் மன வலிகளையும் மன வேதனைகளையும் கொடுக்கும் இந்த மனிதர்களை பற்றி நான் அறிந்தது தானே. இவர்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க உன்னுடைய கண்ணீரை காண்பதில் இருக்கும் பொழுது நான் எப்படி இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியும்? நான் எப்படி இதற்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இனிமேல் இதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு வெளிச்சத்தை மிகப்பெரியதொரு மாற்றத்தையும் உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதை நீ மறவாதே. தேவையில்லாமல் எதையாவது எண்ணி என் குழந்தை நீ கலங்கி இருந்தால் இனிமேல் அந்த கலக்கத்தை நிறுத்து. அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் நீ சரியாக இந்த வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையையும் தாண்டி நீ வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு எப்பொழுதும் உன்னை நான் சந்தோஷமாக அழைத்துச் செல்வேன். உன்னுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல அப்பா உனக்கு கை கொடுப்பேன். அதே நேரம் நீ என் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த மனிதர்களை நம்பி சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு கிடைக்கும் ஏமாற்றங்களையும் நீ தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கத்தான் வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல உனக்குள்ளும் வரும் சிந்தனைகளை நீ புரிந்து கொள்ள தயாராகத்தான் இருக்க வேண்டும். இந்த சாயப்பா இதைவிட உனக்கு ஆனந்தமான செய்தி வேறு எதுவுமே இருக்க முடியாது. என் மீது உண்மையான அன்பு கொண்ட என் குழந்தை இதனை நிச்சயமாக நினைத்து நினைத்து கண் கலங்கி நிற்கும் நம் அப்பாவை புரிந்து கொண்டு நம்மை தேடி வந்து விட்டால் என்று நினைத்தது நிச்சயமாக பேரானந்தம் அடையும் என்பதுதான் உண்மை. உனக்குள்ளும் என் மீது உண்மையான அன்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் வந்து சேரும் பொழுது
நிச்சயமாக என் குழந்தை, நீ கண் கலங்காமல் இருக்க மாட்டாய். தேடி வரும் விஷயங்கள் எதனால் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் நேரம் அல்லவா? நம்மை சூழ்ந்து வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எதனால் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் காலம் அல்லவா? இனி ஒவ்வொன்றையும் நாம் உணரும் பொழுது சரி, ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதும் சரி, அடுத்தடுத்து நடக்கப் போவதை நாம் நிச்சயமாக சரியாக கணித்து விட்டோமானால், அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வோம். எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்த மாட்டோம். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு இடத்தில் உதவி என்று நாம் நிற்க மாட்டோம். நம்மை தேடி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கும் எல்லா நன்மைக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், அந்த நன்மையை கொண்டு வாழ்க்கையின் மேன்மையை அடைய நாம் முயற்சி செய்து விடுவோம் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கை நீ பட்ட பாடுகள் எல்லாமும் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்திய பொழுது, அப்பா உன் அருகில் நின்று வேடிக்கை பார்க்கவில்லை. என் குழந்தைக்கான தெளிவை தான் கொடுத்து அந்த சூழலிலிருந்து உன்னை நான் மீண்டு வர வைத்து, எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதைத்தான் நான் உனக்கு புரிய வைத்து, எல்லா நிலையிலும் உனக்கு ஒரு நல்லதை நடத்துவேன் என்பதை நான் சொல்லிக் கொடுத்து, எப்பொழுதும் இந்த மனிதர்களை நம்பாதே என்பதை நான் மீண்டும் மீண்டும் இடத்தில் கொண்டு வந்து நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இதுபோலத்தான் அப்பா உன்னோடு தொடர்ந்து பயணிப்பதை இனி உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். யாரையும் நாம் நம் வாழ்க்கையில் ஒருவராக நினைத்துவிட்டு அதன் பிறகு அவர்கள் ஒரு துன்பத்தை தரும்பொழுது, ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது கலங்குகிறோம் அல்லவா? அதற்குத்தான் நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கிறேன், உன்னை சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் இந்த விஷயத்திற்காக நீ மனம் முடியாதே என்று, இந்த விஷயத்திற்காக நீ கலங்காதே என்று. ஏனென்றால் என் குழந்தை, எதுவானாலும் கடைசி முடிவானது உன் கைகளில் தான் இருக்கும். உன் வாழ்க்கை பற்றி இங்கு யாருக்கும் முடிவெடுக்க அதிகாரம் இல்லை. நானே உனக்கு ஒன்றை செய்தாலும் உன் விருப்பம் போல நீ செய்ய நினைத்தால் நான் ஒருபோதும் தடை போட மாட்டேன். ஆனால் அதில் கிடைக்கும் என்பது துன்பங்கள் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முடிவாக இருக்கும். அதுபோல ஒவ்வொரு முடிவுகளையும் நீ புரிந்து கொண்டு வாழ நினைத்தால் அத்தனையிலும் உனக்கு சரியானதொரு வெற்றியை கிடைக்கப் பெறுவதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய் அல்லவா? எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை தருகின்ற விஷயங்களை நீ யோசித்து கலங்க வேண்டாம். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை எல்லாமும் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நல்லதை எல்லாமும் உள்ளபடி நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி என் குழந்தை பதறாமல் அப்பாவின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் மாறிவிடுவாய். உன் வாழ்க்கை சூழ்நிலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிவிடும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை அப்படியே நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. இது போன்ற நேரங்களில், இது போன்ற விஷயங்களினால் நான் உன்னை பக்குவப்படுத்துவது போல நீயும் அடுத்தடுத்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இந்த வாழ்க்கை நீ தேடி பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக முன்னெடுத்து வந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உன் தெய்வம் உன்னை தேடி வந்து சொல்லும் இது போன்ற விஷயங்களுக்குள் உனக்கு தேவையானதை நான் உருவாக்கி கொடுப்பதை நீ ஒருபொழுது மறந்து விடாதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரியாக செய்து தருகின்றேன். உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். எல்லாம் நல்லபடியாகவே நடந்துத்தான் போகின்றது. உன் அப்பா இருக்கும்போது நீ எதற்காக கவலை கொள்கின்றாய்? எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.